நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. காடுசெட்டிப்பட்டி நெடுஞ்சாலையில் ஊருக்குள் வராமல் செல்லும் பேருந்துகளை கண்டித்து சாலை மறியல். தருமபுரி மாவட்டம் தருமபுரி பேருந்து நிலையத்திலிருந்து புலிக்கரை, சோமனஹள்ளி, பாலக்கோடு, வெள்ளிச்சந்தை, சூடாப்பட்டி, பிக்கனஹள்ளி, மல்லுப்பட்டி, காடுசெட்டிப்பட்டி வழியாக ஓசூர் சென்று வந்த அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் தற்போது அதியமான் கோட்டை, ஓசூர் புதிய தேசிய நெடுஞ்சாலை வழியாக செல்வதால் ஊருக்குள் வருவதில்லை. இதனால் வேலைக்கு செல்லும் தொழிலாளர்கள், அலுவலகத்திற்கு செல்லும் பணியாளர்கள், பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்கள் பேருந்திற்காக காத்திருந்து ஏமாற்றம் அடைந்து வருவதுடன் உரிய நேரத்தில் பணிக்கு செல்ல முடியாமல் அவதியடைந்து வருகின்றனர். இது குறித்து பலமுறை பொதுமக்கள் போராட்டம் நடத்தியும் புகார் தெரிவித்தும் பேருந்து உரிமையாளர்கள் கண்டு கொள்ளாததால் பொதுமக்கள் அவ்வப்போது சாலையில் இறங்கி போராடும் அவல நிலை ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் தருமபுரியில் இருந்து ஓசூர் நோக்கி சென்ற பேருந்துகள் காடுசெட்டிப்பட்டி ஊருக்குள் வராமல் புதிய தேசிய நெடுஞ்சாலை வழியாக சென்றது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் காடுசெட்டிப்பட்டி தேசிய நெடுஞ்சாலையில் பள்ளி மாணவர்களுடன் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்த பஞ்சப்பள்ளி போலீசார் சாலையில் அமர்ந்து போராடியவர்களிடம் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறி சமாதானம் ஏற்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக முனியப்பன்.